நான் சில கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கை பாலைவனம் ஆயிடுச்சு. நீ அந்த பாலைவனத்துக்குள்ள வந்து 7 வருஷம் 15 நாள் ஆகுது. இதோட இந்த காலத்துல நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தத வெறும் 225 நாளும் சில மணி நேரங்களும் தான். நீயும் நானும் ஒன்னா இருந்த நாளும் நிமிஷமும் நான் கரெக்டா கணக்கு வச்சிருக்கேன். உன்கிட்ட இருக்கா? அந்த 225 நாள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் எடுத்துக்கிட்ட நம்மளோட டைமையும் சேர்த்துதான். நீ இப்ப என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லவா? ஸ்கூல்ல படிக்கும்போது மேக்ஸ்ல வீக்கா இருந்த நானா இவ்ளோ கரெக்டா கணக்கு போட்டிருக்கேன்னு. கரெக்டா? இந்த வாழ்க்கை தான் எனக்கு கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, நான் இன்னொரு கணக்கும் போட்டுட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்காக நாம வாங்கின கடன், நம்மளோட சின்ன வீடு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பெருசாயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம கடனும். கடன் வாங்கின ஒவ்வொரு ரூபாவும் நீ திரும்பி வர நாள அதிகமாக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு அழுகையா வருது. பாவம் சார், பணத்துக்காக அவரு அங்க இங்கன்னு ஓடுறத பார்க்கும்போது சின்ன வயசுல நாம மணல் வீடு கட்டுறதுக்கு நீ ஓடி ஓடி எல்லா பொருளும் எடுத்துட்டு வருவல, அதுதான் ஞாபகம் வருது. சில சமயங்கள்ல எதுக்காக இந்த வீடு விட்டுறலான்னு தோணுது. என்ன அரண்மனை இல்லாத ராஜா ராணியா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். அரண்மனைலாம் எனக்கு வேண்டாம். ஆகாயத்துக்கு கீழே எங்க வாழ்ந்தாலும் உன் கூட வாழ்ந்தா எனக்கு போதும். நீ ஃபோன் பண்ணும்போது சார் பசங்களை இழுத்து பிடிச்சிக்கிட்டு நாம கொஞ்ச நேரமாவது தனியா பேசணும்னு அவர் பாடுபடுறத பார்க்கும்போது எனக்கு சங்கடமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஃபோன்ல அந்த பாலைவன காத்தோட உன்னோட குரலை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உனக்கு இந்த லெட்டர் எழுத கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல நம்ம காதலை வெளிப்படுத்த முடியுது. சில சமயங்கள்ல இந்த கடிதத்துல நம்மளோட கண்ணீர் துளிகள் கூட விழுது. நாம மறுபடியும் எப்ப ஒன்னா சேர்றோமோ, இந்த கடிதங்கள் தான் நாம தொலைச்ச நேரத்துக்கான சாட்சியா இருக்கும். சரி, அதெல்லாம் எதுக்கு இப்ப? அப்புறம் நீ கேட்ட பல விஷயங்களை இந்த லெட்டர்ல என்னால கொடுக்க முடியாது. இந்த கடிதத்துக்கு மட்டும் உயிர் இருந்ததுன்னா என் இதயம் எப்படி உனக்காக துடிக்குதுன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கடிதம் பல மேகங்களை தாண்டி உன் கைக்கு வரும்போது என்னோட சார்பா இந்த கடிதம் அது உனக்கு 1000 முத்தங்கள் கொடுத்திருக்கும். சீக்கிரம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போதைக்கு உனக்காக இது மட்டும். பாத்துப்போ, கிளம்புறேன். என்னடி ஷைனி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன நீ ரொம்ப இழைச்சு போயிட்ட? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்லயும் தையல் கடையிலயும் வேலை செய்யறேன்ல, அதோட வீடு கட்டுற வேலையும் நடக்குதுல்ல, அதனால தான்க்கா. சரி, நான் கிளம்பவா? ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். டீச்சர், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எத்தனை மாசம் உங்களுக்கு? பெரிய மகாராணின்னு நினைப்பா உங்களுக்கு. போன வாரம் தான் இவங்க புருஷனை டவுன்ல பார்த்தேன். அதுவும் ஸ்கூட்டர்ல. அதுல பின்னாடி வேற ஒரு பொண்ணு உட்கார்ந்துருந்தா. அக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, நாம அப்புறம் பேசலாம். ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம். அக்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம அப்புறம் பேசலாம். கண்டிப்பா பேசலாம். இப்ப நான் கிளம்புறேன். ஓ, பெரிய கலெக்டர் நினைப்ப மனசுல. 500, 510, 520. இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளு. நவரு. மாஸ்டர், கல்லு நாளைக்குள்ள வரணும், இல்லைன்னா வேலை நின்று போயிடும். நான் அவகிட்ட சொல்லி ரொம்ப நாளாச்சு. காசும் கொடுத்துட்டு வந்துட்டேன். கல்லுக்கு இப்போ ரொம்ப டிமாண்ட் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் வேணும்னா நாளைக்கு போய் பார்க்குறேன்னு. சரியா? ஒருவேளை நீங்க போனீங்கன்னா கையோட பொருளை வாங்கிட்டு வந்துருங்க, இல்லைன்னா அவனுங்க அப்படிதான் லேட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் முதல்லயே பணத்தை கையில கொடுக்க கூடாதுங்கிறது. டேய், கொஞ்சம் ரைட்ல தள்ளுறா.
சோம்பேறி மாதிரி இல்லாம சுறுசுறுப்பா வேலை செய்யுங்கடா. அதுக்கு தானே காசு வாங்குறீங்க. கொஞ்சம் திரும்பினா போதும் அப்படியே வேலையை நிறுத்திடுவானுங்க. சனிக்கிழமையான நாம தானே கூலி எண்ணி கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன? ஏமா வரத்துக்கு இவ்வளவு நேரம்? பசியில வயிறு கத்துது. வாமா. புட்டும் கடலையும். சரி, நான் வேலை கிளம்புறேன். சரிம்மா. அப்புறம் சார், ஈவினிங் அப்போ கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா. ஏய், சமத்தா இருக்கணும், தாத்தாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? சார், நான் சாயங்காலம் வர லேட் ஆகும். மளிகை கடையில சாமான் வாங்க மறந்துடாதீங்க. சார், மாஸ்டர், உங்க மருமக உங்களை சார் சார்னு கூப்பிடுறது கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அது அவ எனக்கு மருமகளாகிறதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு ஸ்கூல் டீச்சரா இருந்தேன். அதனாலதான் அவ என்ன மாமான்னு கூப்பிடுறதுக்கு வெக்கப்படுறா. அதுவும் சரிதான். என்னடா கம்பி? கம்பியா? கம்பி போடா. கம்பியா? வீட்டு வேலை ஆரம்பிச்சதுல இருந்து நிக்க கூட நேரம் இல்லக்கா. ஆஷிக் எப்ப வரா? இந்த மாசம் வர வேண்டியது. ஆனா போன வாரம் நாங்க பேசும்போது வரதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும்னாரு. ஆஷிக் வந்துட்டானா உனக்கு வேலை கொஞ்சம் குறையும். அப்புறம் ஆஷிக் வந்ததும் இன்னும் அவ வேலை அதிகமாயிடும். பாத்தீங்களா, அவ வெக்கப்படுறா. சும்மா இருங்கக்கா, வேலையை முதல்ல பாருங்க. அது போட்டும் வீட்டு வேலை எப்படி போயிட்டு இருக்கு? பாதி முடிஞ்சிருச்சுக்கா. காசுதான் கொஞ்சம் ஷார்டேஜா இருக்கு. வெளியில இருந்து காசு வாங்கிதான் நேத்து செங்கலுக்கு காசு கொடுத்தோம். சார் அலையறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. வீட்டு வேலைன்னு எடுத்தாலுமே அப்படிதான். எங்க வீட்டை பார்த்தல, ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது, இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. ஆஷிக் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிடணும்னு சார் ஆசைப்படுறாரு. அப்ப புது வீடு, புது பெட்ரூம், நடக்கட்டும், ஜாலிதான் போ. ஏங்கா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஆமா மாஸ்டர், இந்த ஜன்னல் இவ்வளவு பெருசா வேணுமா என்ன? இல்ல மரத்தோட விலையெல்லாம் ரொம்ப அதிகம் இல்ல? இந்த வீட்டு வேலையெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு தடவை தான் நடக்கும். அது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கட்டுமே. நடக்கட்டும். வீடுனா நல்ல காத்தோட்டம் வெளிச்சத்தோட இருக்கணும். காத்து வெளிச்சம் நல்லா இருக்கணும்னா பெரிய கதவு ஜன்னலோட வைக்கணும். கொஞ்சம் கடன் வாங்கியாவது நானும் என் பையன் ஆஷிக்கும் இந்த வீட்டை நினைச்ச மாதிரி கட்டி முடிக்கணும். இது எங்களோட கனவு வீடு. சரி, நான் கிளம்புறேன். பேரனை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர நேரம் ஆயிடுச்சு. என்னடா நல்ல பாட்டுல மேஸ்திரி வேலையை பாடுறா, பாட்டு கேக்குறானாமா? என்ன மாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? பின்ன பார்க்க எப்படி இருக்க? உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? வீட்டுல ஒரு அம்மாவும் 2 அக்காவும். என்ன மாஸ்டர்? ஒன்னும் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். சரி, நான் வரேன் மாஸ்டர், வேலை இருக்குல்ல. ஓப்போ. என்னப்பா? ஆஷி கூப்பிட்டுருந்தா. என்ன சொன்னா? சாயத்திரம் கூப்பிடுன்னு சொல்லியிருந்தா. உங்களையும் ஷைனி வர சொல்லியிருந்தா. கண்டிப்பா வந்துடுறேன். இளைய கணையன் நீரோட்டமோ. லக்ஷ்மிமா. சார், இந்தாங்க டீ. லக்ஷ்மிமா இங்கதான் இருக்கீங்களா? இப்பதாம்மா வந்தேன். அம்மா, எனக்கு ஒரு கப்பு டீ இதோ இப்ப எடுத்துட்டு வரேன். பாத்தியா, சுத்தமாயிடுச்சா? என்னோட செல்ல பேத்தி, அதெல்லாம் பிடிச்சு இருக்க கூடாது, சரியா? நீ என்ன கேட்ட? எனக்கு டீ வேணும். இப்பதானே பால் குடிச்ச. எனக்கு டீ வேணும். டேய், எதுக்கெடுத்தாலும் நல்ல பிடிவாதம் பிடி. அவனுக்கும் ஒரு டீ குடுக்கலாம்லம்மா. சின்ன பசங்கன்னா இப்படிதான் அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆஷிக்கு அப்படிதானே இருந்தா? அப்பா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆஷிக்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போன அந்த முத நாள் ஆஷிக்க காணோம். எல்லா இடத்துலயும் நாம தேடணும். கடைசியா ஸ்டோர் ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தானே, நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆமாம். என்ன பார்த்தோன்ன கத்த ஆரம்பிச்சானே. அப்பா மாதிரியே பையன். இதோ இவளுக்கு வந்தா ஏபிசிடி எழுதுறதுக்காக நோட் புக் வாங்கி கொடுத்தேன். எழுதுன 1/2 மணி நேரம் எழுதுனேன். அப்புறம் என்கிட்ட சொல்றா, எழுதி கையெல்லாம் வலிக்குதாமா. For more updates, like, comment,
Subscribe to our channel.